பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். எருசலேமில் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவார்கள். அதேபோல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மேலும் பொறாமைப்படுவார்கள். இங்கு பேதுரு மேல் எந்த குற்றமும் இல்லை. அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் தங்களுக்கு சொன்னபடியே வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் அநேகர் பொறாமையினால் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு வரவேண்டிய மேன்மைகளையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிறைப்பட்ட அடைக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோமானால் கர்த்தர் நமக்கும் ஒரு தூதனை அனுப்புவார். நம்மால் விடுவிக்க முடியாத, வெளியே வர முடியாத அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து வெளியே ஆசீர்வாதத்தின் பாதையில் கரம் பிடித்து வழி நடத்துவார். பேதுருக்கு ஒரு தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்ததால் அவன் தேவனை மகிமைப்படுத்தியதைப் போல இன்றும் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றும்படியாக கர்த்தர் தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்கும் அதே வேளையில் நாமும் தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய தூதன் நமக்கும் உண்டு. அடைக்கப்பட்ட எல்லா காரியத்தில் இருந்தும் நம்மை வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிற எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொறாமை கண்களுக்கும் பொறாமைக்காரர்களுக்கும் அவர்களுடைய செயல்களினால் அடைக்கப்பட்ட எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவரீர் எங்களுக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளையும் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆசீர்வாத கதவுகளை திறந்தருளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட காரியங்கள், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்று கர்த்தருடைய தூதனால் திறக்கும்படியாக அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.